கடந்த ஆகஸ்ட் 19ஆம் தேதி வெளிவந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் பல அதிர்வலைகளை கிளப்புச்சு. பாலியல் சீண்டல்கள், போதுமான அடிப்படை வசதிகள் இல்லாமை, பட வாய்ப்புகளை பறித்தல், பாலின பாகுபாடு, பாதுகாப்பு குறைபாடு, ஊதியத்தில் பாரபட்சம்னு மலையாள திரையுலகில கதாநாயகிகள், ஜூனியர் ஆர்டிஸ்ட்னு பெண் நடிகைகளுக்கு எதிராக நடந்து வர 17 விஷயங்களை பட்டியலிட்டு காட்டுச்சு அந்த ரிப்போர்ட். ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் வெளிவந்ததை தொடர்ந்து மலையாள திரைப்பட அகாடமியில அங்கமகிச்சு வர சில முக்கிய புள்ளிகள் இந்த விவகாரத்துல சிக்கினாங்க. முதலாவதா, இளம் நடிகை ஒருவருக்கு தன்னோட மகன் நடிக்கிற படத்துல வாய்ப்பு தர்றதா திருவனந்தபுரத்துக்கு கூப்பிட்டு அங்க ஒரு ஹோட்டல்ல சுமார் 1.5 மணி நேரம் அடைச்சு வச்சு பாலியல் அத்துமீறல்கள் ஈடுபட்டதாகவும், அவருக்கு இணங்க மறுத்ததுக்காக அடிச்சு எட்டி உதைச்சதாகவும் நடிகர் சித்திக் மேல குற்றச்சாட்டு எழுந்துச்சு. இதை தொடர்ந்து அடுத்த 2 நாட்களுக்கு பிறகு தன்னோட ராஜினாமா கடிதத்தை மலையாள திரைப்பட அகாடமி தலைவர் மோகன்லால் கிட்ட கொடுத்து பதவி விலகினாரு சித்திக். அதே போல சினிமா விவாதங்கள் பேர்ல வீட்டுக்கு அடிச்சு பாலியல் தொல்லை கொடுத்ததா பெங்காலி நடிகை ஸ்ரீலேகா மலையாள பட இயக்குனர் ரஞ்சித் மேல குற்றச்சாட்டு முன் வச்சாங்க. இதனால ரஞ்சித்தும் ராஜினாமா செய்யறதா அறிவிச்சாரு. இப்படி வரிசையா மலையாள பிரபலங்களோட முகத்திரையை கிழிச்சு வர நிலையில புதுசா இந்த லிஸ்ட்ல இன்னும் 2 பிரபலங்கள் சிக்கியிருக்காங்க. மலையாளம், தமிழ்னு தென்னிந்திய படங்களை பட்டையை கிளப்பி வர நடிகர் தான் ரியாஸ் கான். இவர் மேல இளம் நடிகை ஒருவர் பாலியல் குற்றச்சாட்டை எழுப்பியிருக்காங்க. அதுல ஒரு போட்டோகிராஃபர் மூலமா தன்னோட போன் நம்பரை ரியாஸ் கான் வாங்கினதாகவும், தொடர்ந்து படுக்கைக்கு அழைச்சதாகவும், மறுத்ததுக்கு தோழிகளை அறிமுகம் செய்து வைக்கணும்னு ஆபாசமா பேசியதாகவும் குற்றச்சாட்டு எழுப்பியிருக்காங்க. ஆனா அந்த இளம் நடிகை யாருன்னே தனக்கு தெரியாதுன்னு, இந்த பாலியல் புகாரை டிவில பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டதாகவும் ரிப்ளை பண்ணியிருக்காரு ரியாஸ் கான். அடுத்ததான் இந்த சர்ச்சையில சிக்கி இருக்கிறவர் நடிகரும் அரசியல்வாதியுமான முகேஷ். மலையாள சினிமாக்கள்ல தொடங்கி ரியாலிட்டி ஷோக்கள் வர மக்கள் மத்தியில பிரபலமா அறியப்படுறவர் தான் முகேஷ். இவர் கொல்லம் சட்டமன்ற தொகுதியோட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எம்எல்ஏவும் கூட. இந்த நிலையில தான் கடந்த 2018 ஹோட்டல் லோன்ல தங்கி இருந்தப்போ தொடர்ந்து போன் பண்ணி டார்ச்சர் கொடுத்ததா நடிகை ஒருத்தவங்க குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காங்க. ஏற்கனவே இயக்குனர் ரஞ்சித் மேல குற்றச்சாட்டு எழுந்தப்போ கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும்னு பேட்டி கொடுத்திருந்தாரு முகேஷ். இந்த நிலையில தான் முகேஷ் மேல குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறதால அவர் பதவி விலக கோரி கேரளா இளைஞர் காங்கிரஸ் அமைப்பினர் போராட்டங்கள்ல இறங்கியிருக்காங்க. இதனால பெரும் சிக்கல்ல சிக்கியிருக்காரு அவர். இந்த விவகாரத்துல நடிகை ஊர்வசி, பார்வதி உள்ளிட்டவங்க இது போன்ற அத்துமீறல்களுக்கு ஆளான நடிகைகள் வாய்ஸ் அவுட் பண்ணணும்னு தைரியம் கொடுத்துட்டு வர நிலையில வரிசையா பிரபலங்கள் பலர் லைம்லைட்டுக்கு வந்துட்டு இருக்கிறது அதிர்ச்சியை கிளப்பிட்டு இருக்கு.